நம்ம சேலத்துல பாரு மக்களே, சக்தி வாய்ந்த முருகன் கோயில் இருக்குது பாரு மக்களே. உங்களுக்கு நம்ம நாளா குழந்தை பிறக்கையா இந்த கோயில் வந்து சஷ்டி விரதம் இருந்து அந்த குழந்தையுடைய சாமி சுத்தி கோயில் சுத்தி வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே குழந்தை பிறந்ததான் பாரு மக்களே. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மக்களே. கிருத்திகை தோறும் மாசம் கிருத்திகை தோறும் சிறப்பான முறையில அப்ப முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பான முறையில எல்லா பக்தர்களும் கிட்டத்தட்ட பாத்தீங்களா 400 பேர்ல 500 பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண் வேங்கை பெண் வேங்கைன்னு 2 மரங்கள்ல ஒரு குழந்தை வடிவேல சாமி செய்து குழந்தை இல்லாத தம்பதியினர் மருத்துவர்களை கைவிடப்பட்ட தம்பதியினர் வந்திருந்து இங்க தம்பதியினரா சேர்ந்திருந்து பூஜை சஷ்டியில விரதம் இருந்தா அகைப்பையில வரும்பாங்க. அகைப்பை என்பது கற்பப்பை. சஷ்டியில விரதம் இருந்து வரக்கூடிய தாய்மார்கள் இங்க வந்திருந்து நம்ம குழந்தை வேல குமாரசாமிய குழந்தையா பெற்று கோயில கிரிவலம் வந்து அவங்க செல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆண்டுக்குள்ளார ஆணோ பெண்ணோ புத்திர பாக்கியம் கிடைச்சு அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயில்ல வந்து பல பேர் எடைக்கெடை போட்டிருக்கிறாங்க. கோயிலுங்க சஷ்டி விரதம் இருந்து இருக்கிறவங்க கண்டிப்பா குழந்தை ஆணோ பொண்ணோ இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு. நம்பிக்கை முருகன் மேல நம்பிக்கை வச்சு வரலாம். மல்லாய்க்கப்பட்டி பைபாஸ்ல இருந்து திவ்யா தேட்டரை தாண்டின உடனே நாட்டாமங்கலம் பிரிவு ரோடு, அந்த பிரிவு ரோட்ல இருந்து ஒரே கட்டு உள்ள வந்தா பாலமுருகன் திருக்கோயில் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து அந்த கோயில் வந்து நம்ம வந்து எந்த பத்திர கோடி வந்தாலும் பூசாரி எனி டைம் இருப்பாங்க.